மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் குறித்து தான் பேச போகிறோம். நம்ம அரங்கத்திற்கு விருந்தினராக பன்னாட்டு அரசியல் விமர்சகர் திரு சிற்பி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எங்கே பார்த்தாலும் எப்ஸ்டீன் 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 உலகே உலுக்கிட்டு இருக்கு எப்ஸ்டீனோட ஃபைல். உலகத்தில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், கோடீஸ்வரர்கள், முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. யார் இந்த எப்ஸ்டீன்? தொடக்கப்புள்ளி எங்கே சார்? இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? பார்வையாளர்களுக்கு ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் கொடுத்துறேன். இந்த இதில் கமல்ஹாசன் சொல்லுவார் இல்லைங்களா, எல்லாம் சேர்ந்து செய்த கலவை தான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி 3 திரைப்படத்தை ஒன்றா சேருங்க. என்னென்னா, மகாநதியில் வரக்கூடிய வெங்கடாஜலம் கேரக்டர், அவர் தேடக்கூடிய இறை யாருன்னா பள்ளி குழந்தைகள் தான் தேடுவார். ஓகே, தன்னோட காம இச்சைக்கு பள்ளி குழந்தைகள் தான் தேடுவார். இது ஒரு அவதாரம் இந்த எப்ஸ்டீனில். இன்னொரு அவதாரம் எதுனா, சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு மேத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த மேத்தான்ற கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பங்குச்சந்தையில் ஃபுல்லாக தவறான பணம் சம்பாதிப்பு தான் அவரோட வேலை. அது பேங்க்கில் இருக்கக்கூடிய ரூல்ஸ், அந்த காலத்தில் பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் இல்லாத காலத்தில் தவறான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவர். உண்மையாக நடந்த இதை கதையை வச்சு தான் எடுத்த படம் அந்த லக்கி பாஸ்கர். அது யாருன்னா அர்ஷத் மேத்தாவை மையப்படுத்தி இதில் ஒரு மேத்தான் கேரக்டர் பண்ணுவோம். ஸோ இவர் எப்படி ஒரு மிகப்பெரிய பில்லியனராக நடந்த அந்த லக்கி பாஸ்கர் கதை. இது 2வது கதையை வச்சுக்கோங்க. 3வது கதை எதுன்னா, தனி ஒருவன் கதையில் சித்தார்த் கேரக்டர் எடுத்துக்கோங்க. சித்தார்த் கேரக்டர்னா ஒரு லோக்கல் அரசியல் மாதிரி தான் காமிப்பான். ஆனால் அவர் கண்ட்ரோலில் தான் எல்லா அரசாங்கமும் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுவான். மினிஸ்டர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுருப்பான், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அரவிந்த் சாமி அதில் நடிப்பார். ஸோ இந்த 3 கேரக்டர், மகாநதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலம் வில்லன் கேரக்டரு, சித்தார்த் தனி ஒருவனில் இருந்த கேரக்டர், அந்த மேத்தான்ற கேரக்டர் லக்கி பாஸ்கர். இந்த 3 கேரக்டர் இதை வச்சுக்கோங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஒரு கோரமான முகம்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ ஒரு அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மிக சர்வதேச அரசியலில் இருக்கக்கூடிய மிக மிக பவர்ஃபுல் பிஸ்னஸ்மேன், பொலிட்டீஷியன்ஸ், நீங்கள் நினைக்கக்கூடிய சாதாரண ஆட்களில் சர்வதேச அரசியலில் பிரதமர்கள், குடும்பங்கள், சர்வதேச குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஆளுங்களோட கான்டாக்டில் இருக்கிறது தான் இவரோட பேசிக் ஆப்ஜெக்டிவ். ஏன் இதை செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு புக்கு ஒன்று, தி ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று 2020 பிவைன் ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. தி இன்சைட் தி வெப் ஆஃப் கிளாஸ்டின் அண்ட் மேக்ஸெல் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லிட்டு மொத்த இதையும் போட்டு ஆதாரங்களுக்கு யாருன்னா பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி தருணத்தில் எல்லா வீடியோவும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்குற இந்த புக்கில் மொத்த உண்மைகள் என்னென்ன நடந்ததுன்னு. அந்த இஷ்யூ 2010 அந்த சம்திங் இந்த இஷ்யூ ஆகப்பட்டது எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதெல்லாமே வெளிக்கொணர்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸு, கார்டியன், இந்த 3 மேகசின்ஸ் தான் மாற்றி மாற்றி எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. முதல்ல எப்போ வருதுன்னா, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2002 ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது, எப்படி சார் நீங்கள் எப்ஸ்டீனை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னா, ஈஸ் அ டெரிஃபிக் கை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் அவரோட 15 வருஷம் பழகியிருக்கிறேன். 1990 2000 அந்த 2 காலத்து 3 காலத்தில் அந்த நியூஸ் ரிலீஸ் ஆகுது. அப்போ நியூயார்க் மேகசின் சொல்லி ஈஸ் அ டெரிஃபிக் கை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. பட் வித்தின் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுது, 2004-05 பீச் போலீஸ், பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. முதல்ல ஒரு 13 வயசு பொண்ணோட அம்மா கேஸ் ஃபைல் பண்ண, தன்னோட குழந்தை பாலியல் குற்றத்துக்கு இது. அப்போ இவர் மேலே 2005 கேஸு அங்கே ஃபைல் ஆகிடுது. ஆனால் அந்த கேஸ் ஃபைலான வித்தின் ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே இவர் பை த டைம் இவர் ஆல்மோஸ்ட் எல்லா பவர்ஃபுல் லாபிலாம் இருக்கிறதுனால யூஎஸ் கோர்ட்டுக்குள்ளே இந்த கேஸ் எடுத்தாலும் கூட இதில் க்ரைம் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டை பண்ணி இதில் பாதிக்கப்பட்டவர்களை இதில் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. வித்தின் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே இவ்வளோ அரெஸ்ட் ஆகிறவர் ஒரு 18 மாதம் சர்வ் பண்ண வேண்டிய ஆள் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய மேல்மட்ட வர்க்கம்லாம் கான்டாக்ட் இருந்தால் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸில் இருந்தால் இவர் மிக முக்கியமான தொழிலதிபர், ஒரு பள்ளி ஆசிரியர். இவரோட பேசிக் ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் ஒரு வாடகை வீட்டில் இருந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு சன்னை தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படி வாழ்ந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிப்பு வந்து பெருசாக கிடையாது. பள்ளி படிப்பு முடித்து விட்டு ஒரு கல்லூரி படிப்பை முழுசாக படிக்கணுன்ற எண்ணம் இல்லை, இதுவும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இஸ் பேசிக்கலி காலேஜ் ட்ராப் அவுட் ஆக்சுவலாக. காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருந்தவர் அப்புறம் என்ன பண்ணுறாரு, எப்படிடா குடும்பத்தை நடத்துறது, குழந்தைங்களாம் ஆகிடுதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அமெரிக்கா லோக்கல் வாஷிங்டன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டியூஷன் கிளாஸ் எடுத்து தான் பழகுறார். இவர் என்ன தான் இவரோட யூனிக்னஸ், எப்படி சார் இப்போ இவர் வந்தார் அப்படின்ற கேள்வி தான் உங்களுக்கு வர. ஸ்கூல் டீச்சராகவும் சொல்கிறீங்க, ஆனால் காலேஜும் முடிக்கல, ட்ராப் ஆயிருக்காரு. பள்ளி ஆசிரியராகவும் இருந்து அது எப்படி ஆனாலும் தெரியல, அங்கேயும் மறுமலை குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அப்புறமும் ஸ்கூல்லேருந்து இவரை எடுத்துறாங்க. ஆமாம், எடுத்துறாங்க. ஆனால் மேல்மட்ட வர்க்கத்திலே இவருக்கான அந்த கான்டாக்டில் இருந்திருக்கு. அது எப்படி அவருக்கு இந்த இடம் தான் வந்து நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த இடத்துல அழகாக எடுத்துன்னு வரோம். திருக்குறள் ஒழுக்கம் முடியுமே தான் நான் ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொஞ்சமாவது ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, ஏதோ ஒரு மாரல் சயின்ஸ் கற்றுக் கொடுக்காம. ஆனால் அந்த எண்ணம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். 20-21 வயசுலேயே இவரோட எண்ணங்கள் வந்து மிக மிக தவறான எண்ணங்கள். ஸோ நான் எப்படியாவது வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணுன்ற அந்த எண்ணத்தை கோலை செட் பண்ணிவிட்டு, நான் அதனால தான் அந்த முதல்ல தனி ஒருவன் இந்த லக்கி பாஸ்கர் உதாரணம் இது. கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு, அது ஒரு எண்ணம் இருக்கு. கரெக்ட். ஆனால் இவர் வச்ச அந்த பாயிண்ட் இல்லாமல் உலகில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், நடிகர்கள், சயின்டிஸ்ட், பேராசிரியர்கள் அவங்கள குறி வச்சிருக்காரு. எப்படி அவரால் அது வந்து நீங்கள் எப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, எப்படின்னா அந்த அதிகார வர்க்கத்தோட நெட்வொர்க்கிங் சில பேர் குறி வச்சு வேலை செய்வாங்க. நீங்கள் சர்வதேச அரசியல் இதெல்லாம் ரொம்ப காமனாக நடக்குது. ஈவன் நம்ம லோக்கல் சொசைட்டிக்குள்ளேயே கூட நீங்கள் இந்த மாதிரி நபர்களை பார்க்கலாம். சார் எனக்கு வந்து அவரோட தொடர்பாக நடக்கும், அது வேற இஷ்யூன்றது. இவர் வந்து நோக்கு வந்து அது எப்படி அழகாக வந்து அந்த இவரை பற்றி ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் 2-3 யூடியூபர்கள்லாம் அனலைஸ் பண்ணும்போது இவரோட சைக்காலஜி பயங்கரமாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இவர் பேசிக்காக வந்து என்னென்னா என்னோட தேவைகள் என்னன்றதான் முதல்ல ரீட் பண்ணுவார். இப்போ நான் அதிகார வர்க்கத்தில் இருக்கேன், இல்லை வந்து பவர் சென்டரில் இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் சேர்மனாக இருக்கேன், ஒரு பெரிய இளவரசர் குடும்பத்தில் எப்படியாவது அவரோட தேவைகள் என்னன்றதை அணுகி அந்த தேவைகளை வந்து பேசுறதுக்கு தயங்கவே மாட்டார். ஸோ இங்கே தான் வந்து அந்த எல்லைகள் வந்து தாண்டப்பட்டு இருக்குன்றதை வந்து தனி மனுஷன் புரிஞ்சுக்கணும். அவங்க தேவையை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே ரீச்சும் பண்ணிடுவார். ரீச் பண்ணுறதுல தயங்கினதே கிடையாது. இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ இங்கே பேசப்படுற குற்றச்சாட்டும் அதுதான். எப்படி வந்து இங்கே இருக்க பிரதமரை ரீச் பண்ணார், அந்த பிரதமரோட க்ளோஸ் நெட்வொர்க்கில் இருக்கவர் எப்படி வந்து இங்கே வந்து குஜராத்தில் வந்து அங்கே இருக்க, கேரளா வந்து அந்த லெவலுக்கு வந்து அவரோட அந்த 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 வேகம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிக்கிறாருன்னா அடுத்த 4வது நிமிஷத்துக்குள்ளே வந்து மெயிலில் வந்து கம்யூனிகேட் பண்ணி தொடர். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஆப்டான கேள்வி. அந்த 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 மின்னல் வேகத்தில் தொடர்புகள், அந்த பிஆர் நெட்வொர்க்கிங் சொல்கிறீங்களா, அந்த அணுகுமுறையில் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கு. அதை டைரெக்டாக பிஸ்னஸாக போக, பிஸ்னஸ் வந்து ஒரு செகண்டரி டாப்பிக்காக வச்சுட்டு இச்சைகளுக்கு முதல்ல வெயிட்டேஜ் கொடுக்குறது. ஸோ அப்படி வலையில் வீழ்ந்தவர்கள் யார்? பில்கேட்ஸ், ஓகே, ஹார்வர்டோட பிரசிடென்ட்டு, ஓகே, இளவரசர் குடும்பம். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் வந்து அப்போ இது எனக்கு சந்தேகத்தை ரைஸ் பண்ணுறது, அப்போ பில்கேட்ஸ் நிறுவனத்தை வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை அழிக்கணுன்றதான் இவரோட நோக்கா, அதை வாங்கணுன்றதான் இவரோட நோக்கா அப்படின்ற எண்ணம் வந்து, ஏன்னா அது இவரோட நடவடிக்கைகள் அப்படி தான் இருந்திருக்கு. அந்த 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 ஆரம்ப காலத்தில் எஃப்சின் அண்ட் கோ வந்து ஆரம்பித்தது வந்து ஃபண்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக ஆரம்பித்தவர். ஒரு இந்த பள்ளிப்படி டியூஷன் டீச்சராக இருந்தால் டக்குன்னு உடனே வித்தின் நோ டைமுக்குள்ளே ஒரு மல்டி பில்லியனர் ஆகிடுறாரு. வித்தின் 4-5 இயர்ஸ்க்குள்ளே எப்படி நீங்கள் வந்து ஒரு 4 ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஆயிரக்கணக்கில் ஏக்கராக்களில் வந்து மெக்சிகோ. அவர் உயிரோடு இருந்தப்போ அவருக்கான நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்போ தான் அவர் உயிரோட இல்லையே, இப்போ அந்த ஆவணங்கள்லாம் வெளியாது இல்லையா, இதற்கான பின்னணி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படின்னா சார், ஒருத்தன் வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் பண்ணுவாங்க. ஆவணங்களை வந்து அது எப்படி சார், அது எல்லா தவறுகளையும் டைரியில் எழுதி வைப்பாங்களா? குற்றவாளி எங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த குற்றவாளியாவது சிஸ்டமேட்டிக்காக செகண்ட் பை செகண்டு டைரியில் போடுறது? நான் இன்றைக்கி இவரோட நான் பேசினேன், அவங்க வந்து அதர் சைட்லேருந்து கொடுத்த மெயில் வந்து கொச்சையாக பேசப்பட்ட, அது கொச்சையாக, அது வந்து பொது வகையில் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் அந்த மெயிலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது எல்லாமே பார்க்கும்போது என்னென்னா ஒரு சந்தேகமும் ரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக நடந்த ஆர்கனைஸ்டு க்ரைம், ஒரு பெரிய லாபி பண்ணியிருக்கா, அப்படி சர்வதேச லாபி மாதிரி பண்ணியிருக்கா, பெரிய பெரிய முதலாளிகளை வந்து கண்ட்ரோல் எடுத்துடணும்,
ட்ரேடு கண்ட்ரோல் எடுத்துடணும், பாலிசி கண்ட்ரோல் எடுத்துடணும்னு சொல்லிட்டு நடத்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதற்கு மேலே போனால் நீங்கள் கேட்ட அடுத்த முக்கியமான கேள்வி, இல்லாத நேரத்தில் அவர் இறந்ததுக்கப்புறம் மர்மமான முறையில் இறந்தார் 2017 மர்மமான முறை. அதுக்கப்புறம் வந்து அவர் மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணதாக டிராப் சைட் நியூஸ் தான் முதல்ல போட்டாங்க. அது இன்றைக்கி நீங்கள் போனால் டிராப் சைட் நியூஸில் தான் எல்லாத்தையும் எடுக்கலாம். அந்த டிராப் சைட் நியூஸ் போட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் இவங்க கார்டியன் பத்திரிகை வந்து இவர் தேர்தல் வின் பண்ணி வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அந்த எப்ஸ்டீனுக்கு ஒரு ஒரு சொல்ல அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன், இவரோட 50வது பர்த்டேக்கு ஒரு கிரீட்டிங் அமைச்சதாக அதில் சில தவறான இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் அப்போ ட்ரம்ப் உடனே சொல்ல எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து சந்தேகத்தின் வியூகத்தில் தான் இதெல்லாமே நடந்துருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் கொடுக்கணும்னு சொன்னால், மெயில் ஆதாரங்கள் கூறப்படுகின்றன, சில ஃபோட்டோஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் உண்மையாக பொய்யா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வந்து இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் சரி ஓகே இந்த அழுத்தங்கள்லாம் கொடுத்தவொடனே இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வச்சு சரி எல்லாத்தையும் 3 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் ஃபோட்டோஸ் ஏற்றிருங்க. நீங்கள் சொன்ன இணையதளங்கள்லேருந்து செய்திகள் ஆவணங்கள் வெளியாகுது இல்லையா, அவங்க அதை எப்படி கிராஸ் செக் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உலகில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்னா அதிபர், நம்ம நாட்டு பிரதமர் கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வரதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி அவங்க கிராஸ் செக் பண்ணுறாங்கன்ற ஒன்று இருக்குல்ல சார்? எனக்கு அதுதான் எனக்கு சார். ஒன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஆப்டான கேள்வியில் எப்படி நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிராஸ் செக் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியாமல் இப்போ எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு ட்ரம்ப்போட பரிந்துரையின் பேரில் எப்ஸ்டீன் ஃபைல் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதில் சில இடத்துல வந்து நீ எங்கெங்கே வந்து சென்சிட்டிவான நேம்ஸு சென்சிட்டிவான ஃபோட்டோ வந்து அதெல்லாம் வந்து ஸ்மட்ஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்மட்ஜ் பண்ணிவிடுங்கன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. டெக்னிக் ஒரு லீகல் டேர்ம் யூஸ் பண்ணிடுறாங்க. அதில் எனக்கு சந்தேகம் வரல. இப்போ இந்த 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 மொத்த இஷ்யூவுமே ஏன் வந்து பூதாகரமாக எடுத்தது அப்படின்னா, இவர் தேர்தலில் வந்து முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்டாக கொடுத்தாரு. ட்ரம்ப் தேர்தலில் வந்து போன தேர்தலில் நிற்கும்போது இப்போ வின் பண்ணி வந்திருக்காருல, நான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், எப்படியா க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பித்த உடனே ஃபோட்டோஸ் எங்கே நிறைய வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இவரை மையப்படுத்தி நிறைய ஃபோட்டோஸ் வரல, நம்ம நாட்டை பற்றி மையப்படுத்தி வந்திருக்கு. மற்ற நாடுகள் கிளின்டனை மையப்படுத்தி, அங்கேருந்து எதிர்கட்சிகளை மையப்படுத்தி வந்திருக்கு. அப்போ முதல்ல யாரை பாதிச்சிருக்கணும்? முதல்ல பாதிச்சிருக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொன்ன 2002 வந்து நியூயார்க் மேக்சினில் வந்து ட்ரம்ப் வந்து தன்னைத்தானே வழியை வந்து நான் எப்ஸ்டீனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஒன்ஸ் இவருக்கு கேஸு 2016-17 அட்வான்ஸ் ஆகும், இல்லை எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாதுன்ற நீங்கள் ஆதாரம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. 2002 நியூயார்க் மேக்சினில் இருக்குது. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ யார் மெயின் சஸ்பெக்டாக நிற்குது? இப்போ இந்த புள்ளியெல்லாம் ஒருங்கிணைச்சு பார்க்குறப்ப இது ஒரு நீங்கள் ஆர்கனைஸ் கிரைம் அப்படின்னு சொல்லி, ஆமாம், அப்படின்றப்ப எப்ஸ்டீன் அப்படின்னு ஒரு கருவி, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்றது. ஸோ நான் என்னோட சந்தேகம் வந்து அது எப்படி வந்து ஒரு ஒரு நபர் வந்து தொடர்ந்து 20 வருஷம் தொடர்ந்து அவ்வளோ பெரிய கிரைமில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவர் மேலே எந்த சட்டமும் பாயலை. அதுக்கு வந்து சட்ட வல்லுநர்களே அவருக்கு சப்போர்ட்டும் கொடுத்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ண காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் தொழிலை செய்யலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இது வந்து பெரிய பவர்ஃபுல் லாபி மாதிரி நடந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடந்த ஹனி ட்ராப் டு டார்கெட் பிக் பிஸ்னஸ் ஹவுசஸ். நம்ம நினைக்கக்கூடிய லோக்கல் குட்டி சிறு குறுலாம் கிடையாது. சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய பிக் பிஸ்னஸ். அது வந்து ஆர்ம்ஸ் டீலிங்காக இருக்கலாம், இல்லை ஈவன் அரசியலையே சீரமைக்கக்கூடிய ஒரு பெரிய மூமெண்ட்டாக வச்சு அதுக்கு வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணும்போது தான் எனக்கு சந்தேகம் வருது. இது எப்படி வந்து ஒரு குற்றவாளி எப்படி வந்து அவ்வளோ பக்காவாக டைரி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. அதை வச்சு நான் அப்போ வந்து வெறும்னு நடந்த அந்த புக்கில் சொல்கிறது அதுதான், பவர், ப்ரிஜுடிஸ், ப்ரிடேஷன் அப்படின்றான். ஸோ பவர் அதிகார வர்க்கம், ப்ரிஜுடிஸ் எனக்கு முன்னுரிமை, எனக்கு வந்து என்னோட தேவைகள் நான் ரீச் பண்ணியே தீர்வேன். ப்ரிடேஷன்னா ஒரு அனிமல் வந்து ஒரு மான் வந்து குறி வச்சு தானே, ஒரு சிங்கம் குறி வச்சுன்னா அடித்தே தீரும். ஸோ அங்கே வந்து இங்கே வந்து ஒரு காம இச்சையோ இல்லை பொருள் இச்சையோ ஏதோ ஒன்று நான் நினைத்ததை சாதித்தே தீர்வுன்றதான் இந்த புக்கு சொல்லக்கூடிய, ஸ்பைடர் புக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிக மிக தெளிவாக இருக்குது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு சதிவலையா இல்லை இது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் இது எப்படி இதை எடுத்துன்னு போக போகிறாங்க அப்படி? ஏன்னா ட்ரம்ப்பை மையப்படுத்தி இந்த 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 எப்ஸ்டீன் கேஸ் உருவாயிருக்கனால அது எப்படி மற்றவங்க மேலெலாம் எல்லார் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட கேள்வி வருது. அப்போ ட்ரம்ப் மேலேயும் அந்த கேள்விகள் வரணும் இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் இந்த 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 எப்ஸ்டீன் ஃபைல் வந்து அப்லோட் ஆனது December 20 டார்கெட் வச்சு அப்லோட் பண்ணாங்க. ஆனால் ட்ரம்ப் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கார்? வெனிசுலா போயிருக்காரு, ஈரான் போயிருக்காரு. அது எப்படி அது அப்போ அந்த 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 அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவருக்கு இல்லையா? ஆமாம், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உலக அரசியலாம் இதில் சம்மந்தப்படுறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நிகழ்ச்சி பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.